இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்பவே சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நீள்வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், 5 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்திலே கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, இந்த அளவுக்கு உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்தோன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்ல குழைய வதங்கின பிறகு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூளில் தனியாத்தூளும் சேர்ந்துருக்கு. 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்த பிறகு லேசாக எண்ணெயில் இது மாதிரி வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி இப்போ இதை கொதிக்க விடலாம். மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளியோட தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளியோட புளிப்பு நம்ம அதிகமாகவும் புளியோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குழம்பு பண்ணும்போது புளிப்பு நல்லா மட்டுப்பட்டு நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு. மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். லேசாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் வீட்டில் யாராவது வெஜிடேரியன்ஸ் இல்லைன்னா முட்டை சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் குழம்பை தனியாக மீட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 முட்டையை உடைச்சி போட்டு கரண்டி போடாமல் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். முட்டை உடைச்ச பிறகு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். கமகமன்னு ரொம்பவே சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இந்த சேனல் S2C குக்கிங், இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங், ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா தினம் நம்ம சமையல் பண்ணுற நிறைய ரெசிபீஸ் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக மற்ற ரெசிபீஸையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்த உடனே சமையல் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபீஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.